ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி பிளான் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க நம்பர்ஸை கூட்டிக்கிறது, அக்கௌண்ட்டில் கேபிட்டல் எப்படி கூட்டிக்கிறது அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கிட்ட வந்து $40 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வேல வந்து அதை க்ரோ பண்ண தெரியலனாலே நீங்கள் அன்றைக்கி வந்து ஃபுல்லாக அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த எப்படி வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணிக்கிறது அப்படின்றத நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் 5 செகண்ட்ஸில் இருக்கேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன் பிட்வீனில் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே. எஸ், இந்த ஜோனுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, இந்த லெவலுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இவங்க வந்து இந்த லெவலை விட்டு கீழே வந்துட்டாங்க. ஸ்டில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, I'm going to sell 5 seconds. ஓகே, ஸோ $53 வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து எனக்கு வந்து $60 வந்து என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அந்த $60க்கு நான் இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து நான் இன்னொரு மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட் சேஞ்ச் பண்ணுறது கூட ஒரு ட்ரிக்கு தான். ஸோ கண்ட்ரோல்டாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அண்ட் நான் வந்து ஏதாவது வேறு கரன்சி போய்க்கிறேன். ஓகே, கரன்சி பேர் போயிட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். எஸ், இந்த இடத்துல மார்க்கெட் இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கேண்டில் பிரேக் பண்ணும் இல்லை. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணும், பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டு மூமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பிளானிங் இருக்கணும், எப்படி க்ரோ பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணால் போதும். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ 5 செகண்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண பிடிக்கும் அண்ட் வந்து எனக்கெல்லாம் அனலைஸ் பண்ண முடியாதுன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை தாராளமாக பை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த கேப்ஸ் எல்லாம் பெருசாக ரியாக்ட் ஆகாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில மார்க்கெட்டில் சில விதமான கேண்டில்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சில பேர் பயமுடுத்தி வைப்பாங்க, இந்த கேப்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. சில கேப்ஸ் வந்து ஒர்க் பண்ணும், சில கேப்ஸ் ஒர்க் பண்ணாது. அந்த கேப்ஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்றது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அதில் வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ தேர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் இன்னொரு சார்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ சார்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா அந்த சார்ட்டில் வந்து நீங்கள் என்னதை கவனிக்கிறீங்க அப்படின்றத பார்க்கணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளான விஷயம், நீங்கள் படித்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் எங்கே வேணாலும் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும் தான் மார்க் பண்ணுறேன்னா தேவையில்ல, எனக்கு வந்து இன்னொரு ஏதாவது லெவல்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை there is no level here. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பார்க்குறேன்னா வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வருமா, இல்லை எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஹொரிசாண்டல் லெவல் எடுத்து எனக்கு உண்மையான ரெசிஸ்டன்ட் லெவல் எங்கே அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல வந்து இந்த இடம் வரைக்கும் பார்த்துக்கிறேன். ஸோ மார்க்கெட் இன்னும் ஜோனை விட்டு வெளியே போகலை, இந்த லெவலை விட்டு கீழே போகலை. ஸோ அதனால் இந்த இடத்த நம்ம எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுறனோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஏதாவது ஒரு வின்னிங் பாயிண்ட்டு நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரெசிஸ்டன்ட் லெவலில் ஏதோ ஒரு மூமெண்ட்டில் 50% ரிஜெக்ஷனில் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. ஓகே, உங்கள் பிளானிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க, உங்கள் மார்க்கெட் எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி தான் கற்றுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து டாப் லெவலில் போயிட்டுருக்காங்க. நம்ம விட்டு ப்ரீவியஸ் லெவல் வந்து நம்ம பார்க்கணும். இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் இங்கேருந்து வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அண்ட் வந்து ஒவ்வொரு லெவல்ஸ் அண்ட் ஒவ்வொரு ரவுண்ட் நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஒர்க் பண்ணியிருக்கா, மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுத்துருக்கா அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நான் 5 செகண்ட்ஸ் ஒருக்கா போய்க்கிறேன். ஓகே, I'm going to sell.
ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து $59. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ $59 நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ 59னா கிட்டத்தட்ட 60 பக்கம் வந்தாச்சு. 60 பக்கத்தில் இருந்து இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட $70 இல்லையா? ஸோ அந்த $70 டார்கெட்டில் நம்ம இருக்கோம். எஸ், ஆல்மோஸ்ட் வந்து ரிஜெக்ஷன் ஜோன் ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்கச்சக்கமான ரிவர்சல்ஸ் இருக்கு. ஐ வாண்ட் டு செல். நான் வந்து 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்னு. எஸ், ப்ராஃபிட் $72. இது எதை பேஸ் பண்ணி எடுத்தேன்னா ப்ளஸ் ரெசிஸ்டன்ட் ப்ளஸ் ரிஜெக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்ம $70 வந்து டார்கெட்டாக அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம என்ன தான் ட்ரேட் எடுத்தாலும் நம்மளுடைய க்ரீடினஸ் நம்மளோட அது இவ்வளோ போகணும் அவ்வளோ போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் காமாக அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம 5 செகண்ட்ஸில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோமானா இல்லை, நமக்கு வந்து 1 மினிட்லேயும் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் விட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் தெரியும் இதெல்லாம் ரிவர்சல் ஏரியா அண்டு இன்னொரு ரிவர்சல் ஏரியா நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏதாவது 2 லெவல்ஸ் கீ லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 2 லெவல்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஏதாவது என்ட்ரிஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் விட்டு ரியாக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதும் இம்பார்ட்டண்டான விஷயம். அண்டு ஒவ்வொரு லெவலும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு லேர்னிங்கையும் நமக்கு சொல்லித்தரும். அண்ட் அதில் இந்த அக்கௌண்ட் க்ரோ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும். இருந்தாலுமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறது அமௌண்ட்டில் இல்லாமல் உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸில் பேஸ் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறாங்க. ஸோ இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இன்க்ளூடிங் அந்த ரிஜெக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதும் நமக்கு ஒழுங்காக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ செல்லர் ரிஜெக்ஷனாக இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸில் ட்ரேட் எடுக்கலாம்னு பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணி கீழே வந்து சரியான என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிச்சின்னா நமக்கு வந்து அதில் ட்ரேட் எடுக்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போகிறாங்க, பிரேக் பண்ணுறாங்க, இல்லை அந்த லெவலுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறாங்க, கீழே வராங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி வெயிட் பண்ணுவோம். இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து இந்த லெவலில் போகிற மாதிரி இருக்கு. செல். ஓகே, லிட்டில் பிட் என்ட்ரி மிஸ்ஸு. ஓகே, ஸோ நம்ம கிட்டத்தட்ட $80 வந்து நிற்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 5 செகண்டில் ஒரு சார்ட்டில் நிறைய ட்ரேட் எடுத்துட்டோம். இப்படிங்க நம்ம ஒரு சேஞ்சுக்காக உங்களோட மென்டல் மைண்ட் செட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு செட்டை வந்து செலக்ட் பண்ணிப்போம். இது வந்து ட்ரேடிங்கில் ஒரு ப்ராக்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, கண்டினியூஸாக ஒரு மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணாலும் அந்த லாஸஸை வந்து அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரே சார்ட்டில் நம்ம வந்து ப்ரெஷர் ஒன்று கொடுப்போம் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை இது பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளோ தான் ப்ராஃபிட் எடுத்தாலும் அந்த விஷயத்த நம்ம இது பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். ஸோ புதுசாக ஒரு லெவல்ஸை கண்டுபிடிச்சிப்போம். புதுசாக ஒரு லெவல்ஸ் ப்ளஸ் எனக்கு ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த சார்ட் அனலைஸ் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற இருக்குது. ஸோ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க உடனே எங்களுடைய கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது தான், யாரோ தெரியாத ஒரு புரோக்கருக்கு நம்ம காசை கொடுக்குறத விட நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நாம் என்ன பண்ணோம், ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த புரோக்கர்லேருந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சுக்க பார்க்கணும். அதுதான் புத்திசாலிதானு நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க காசை காப்பாற்றி வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு சேஃபஸ்டான மெத்தடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டு டவுன் டைரெக்ஷனில் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இது பேஸ் சப்போர்ட் லெவல் ட்ரெண்ட் லைனில். ஓகே, பேஸ் சப்போர்ட் லெவல் அண்ட் வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஓகே, அண்ட் இந்த லெவலில் இருந்து சப்போர்ட் கிரியேட் ஆகிறாங்க. இங்கேருந்து சப்போர்ட்டு, இங்கேருந்து இது வரைக்கும் சப்போர்ட்டு, இவ்வளோ தூரம் சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டு நான் வந்து ஒருக்கா 5 செகண்ட்ஸ் போய்க்கிறேன். நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அதுக்குள்ளே என்ன மூவ் நடக்குது அப்படின்றத பாருங்கள்.
ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெவலில் டச் பண்ணி கீழே வராங்க. பட் வந்து ப்ரீவியஸ் லெவல் இங்கே வரைக்கும் இருக்குது. ஓகே, 2 செல் 2 பையர். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் பையர். ஓகே, இந்த லெவல் டச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து பை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இல்லை, ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் மாதிரி வந்துச்சு. இந்த லெவலை கடந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீழே வராங்க. ஸோ இந்த கீழே வர சப்போர்ட் லெவல், இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ அந்த ரவுண்ட் நம்பரை வந்து இவங்க பிரேக் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. எஸ், ஓகே, ரவுண்ட் நம்பருக்கு மேலே போயிடுச்சு, பிரேக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். பட் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஸோ நம்ம அதிகமான லெவலில் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம ஒரு பிளைண்டாக ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலான ட்ரேட் அண்ட் லொஸ்ஸை வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எக்ஸப்ட் பண்ணிக்க பழகணும். இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ட்ரேடிங்காக இருந்தாலும் லொஸ்ஸை இது பண்ணணும். சில பேர் அதில் லொஸ்ஸை தாங்கிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருப்பீங்க. ஸோ மூவ்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் போணுச்சுன்னு சொன்னால் இந்த லெவல் வரைக்கும் ரியாக்ஷன் கொடுக்கும். பேஸ் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிடுச்சுனாலும் மார்க்கெட் வந்து கீழே வந்து ரியாக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணும். ஸோ பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஓகே, அந்த லெவலில் அந்த ரிஜெக்ஷன். ஸோ இப்போ தான் 50% வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் இப்போ கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஜிக்ஸாக்காக ஓடிட்டுருக்க மார்க்கெட். ஓகே, இது செல். ஓகே, நம்ம இந்த இடத்துல லூஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து கலர் பேட்டர்ன் வேலை செய்யணும்னு நினச்சேன், பட் வேலை செய்யலை. ஓகே, இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டான். இந்த லெவலில் டச் பண்ணி மேபி ரிவர்ஸில் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் ஓவரால் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. அண்ட் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரத்தில் போயிட்டு வந்திருக்கான். ரிவர்ஸில் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலில் பிரேக் பண்ண வைக்கணும். ஓகே, அது சார் ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகே, அடுத்த லெவல் போகுது. ஓகே, I'm going to buy. ஸோ அந்த இடத்துல பை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, $85. ஸோ லூஸ் பண்ணதையும் எடுத்துட்டோம். ஸோ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து 2 ட்ரேட் எடுத்தனால நம்ம வந்து சார்ட்டை மாற்றிட்டு வேறு சார்ட்டுக்கு போகிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய பாருங்கள். ஓகே, அண்ட் தென் மார்க்கெட் ஒரு டவுன் டைரெக்ஷனுக்கு போகிறான் அப்படின்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ரிஜெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கான். இல்லை, நமக்கு ஏதாவது அனலைசிஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல. பட் வந்து ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து பேசிக்காக ஒரு சப்போர்ட்டை போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. சரிங்களா, அந்த இடத்துல பேசிக்காக ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் நிறைய ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காப்புல. ஸோ அதை வந்து நான் ஒரு லெவலாக மார்க் பண்ணி ஒரு பேஸ் சப்போர்ட் லெவல் அதற்குள்ளே க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அந்த இடத்துல நான் ஒரு ஜோன் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறேன்.
ஒரு பேசிக்கான ரிஜெக்ஷன் ஜோன் மாதிரி வந்துப்போம். அண்டு நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் 5 செகண்ட் போய்க்கிறேன். ஸோ டப் பண்ணிதான் பார்ப்போம் அந்த இடத்த. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகே, இங்கேருந்து பிரேக் பண்ணிட்டாரு, மேலே போயிட்டாரு. ரவுண்ட் நம்பர் 1 இருக்கு இன்னைக்கு. ஸோ ஆல்ரெடி ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, மேலே மார்க்கெட் போகிறாரு. கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது ஃபேக் மூவாகவும் இருக்கலாம். 5 செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த கேண்டில் கீழே பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் இது ஃபேக் மூவ்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு போகும். ஸோ இப்போ கீழே பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப் சைடில் இதை பிரேக் பண்ணிடுச்சு. எஸ், மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. கெயின் மார்க்கெட்டோட கண்டினியூட்டி இன்னும் இதாகிட்டு இருக்கு. ஸோ இது ப்ரெஷர்னா கீழே இந்த லெவலுக்கு பிரேக் பண்ணிட்டு வரணும், இல்லாட்டி ப்ரீவியஸ் கேண்டில் லெவலில் பிரேக் பண்ணிட்டு வர்றோம். ஸோ இந்த இடத்துல பை எடுத்து போகிறாங்க. ஹையர் ஆகி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஹையர் ஆகி கிரியேட் ஆகிட்டே இருக்கு 5 செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ கீழே பிரேக் பண்ணுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணும். இதான் லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணால் நம்ம ஏதாவது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிக்கிற விஷயங்களை அசம்பிள் பண்ணுங்கள். ஒன்றா வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், கம்பைன் பண்ணுங்கள். அந்த மார்க்கெட் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுக்கும். இப்போது தனியாக ஒரு ட்ரேட் மட்டும் எடுக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு அவ்வளோ செக்யூராக இருக்காது. மார்க்கெட்டு டைரக்ஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் கற்றுக்க இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு பாருங்கள். புரோக்கருக்கு முடிஞ்ச வரைக்கும் காசு கொடுக்குறத தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டினியூட்டி, மார்க்கெட் கண்டினியூஷன் இருக்கு. மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான். ஸ்ட்ராங் மூமெண்டமாக இருக்குது. ஓகே, பையர் அகைன் இந்த லெவலில் செல்லர் ஆக்கணும். கீழே பிரேக் பண்ணி வந்தாங்கன்னா நமக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஸோ மார்க்கெட் செல் ஜோனுக்கு வரான் கீழே. இப்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 80 to 90 கிட்ட போகணும். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்ச ஜோன். இந்த ஜோனில் இருந்து மெயின் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த லெவலில் ரியாக்ஷன் கொடுக்க பார்க்குறது மார்க்கெட். ஓகே, அந்த லெவலையும் பிரேக் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இல்லை, அந்த லெவலில் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. கேப் அப் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் கீழே வருது. உங்களுக்கு செல். ஓகே, ஆல்மோஸ்ட் $90. ஸோ பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். $90. ஸோ நம்ம வைக்கலாம். இந்த இடத்துல வேணாம் ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ மார்க்கெட் வந்து குறிப்பிட்ட ஜோனை ரியாக்ஷன் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் $90 ஏர்ன் பண்ணியிருக்கோம். எல்லாமே பிளானிங் தாங்க, எல்லாமே பிளானிங். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம். பொதுவாக என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமாக நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா $50 போதும், தாராளமாக போதும். $50 நீங்கள் மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணுறதுக்கு. அண்ட் அதை விட கூடுதலாக போக வேணாம். அண்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அண்ட் இன்னுமே நீங்கள் வந்து ஏன் வந்து புரோக்கருக்கு போய் காசை கொடுத்துட்ருக்கீங்க நீங்களே வச்சு பாருங்களேன். புரோக்கருக்கு கொடுக்குறனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட இல்லை, வேறு எங்கே சரி கற்றுக்குங்க, ஆனால் கற்றுக்குங்க.
அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த இடத்துல நமக்கான பிளானிங் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி நம்ம பிளானிங்கை பார்த்தோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஏதாவது ஒர்க் பண்ணுதான்னு பாருங்கள், மார்க்கெட் வந்து எதை நோக்கி போகுது, ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். அதை பார்த்து தான் நம்மளால் ஒரு லெவல் எடுக்க முடியும். இதை வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனுக்கு மாற்றணும் ஃபஸ்ட்டு. அதை மாற்றலைன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது, மார்க்கெட் விட்டு டைரக்ஷன் லெவல் கிடைக்காது. மார்க்கெட் ஒன்று கீழே வரணும், இல்லாட்ட மேலே வரணும். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வர வாய்ப்பு இருக்குது இந்த கேண்டில். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் லெவலில் கிளிக் பண்ணி மேலே வரவும் வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டில் பிரேக் பண்ணால் நம்ம செல் போகலாம். ஸோ ஈஸி. லாஸஸ் காமன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. அவருக்கா இந்த லெவல் பிரேக் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, பிரேக் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம். ஸோ இப்போ டவுனுக்கு வந்து குட்டி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, மார்க்கெட் டவுனுக்கு போக ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே, எஸ், இது ஒரு ஜோனை கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த ஜோன் இன்னும் மேலே போகிறாங்க. ஓகே, லெவல் டச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இந்த கேண்டில் பிரேக் பண்ணணும் கம்ப்ளீட்லி. என்ட்ரி. ஓகே, ஜஸ்ட் டைமிங் மிஸ்ஸு. ஸோ மார்க்கெட் கீழே தான் வர போகிறான், பட் இந்த லெவலை பிரேக் பண்ணும், ப்ரீவியஸ் லெவலை. ஓகே, ஸோ கலர். ஓகே, மார்க்கெட் வந்து கீழே தான் வரப்போகிறான்றது தெரியுது. இந்த இடத்துல ரிஜெக்ஷனும் எடுத்திருக்கான், லைட்டாக உடச்சிருக்கான் மார்க்கெட்டை. ஸோ பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகும். ஸோ ஓகே, ஸோ நமக்கு ஒரு லாஸ் வந்துடுச்சு. நம்ம வந்து மார்க்கெட்டை மாற்றிட்டு புத்திசாலித்தனமாக வெளியே போகிறதுன்றது முக்கியமான விஷயம். ஸோ அதை பின்பற்றுங்க, நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஓகே, எந்த ஒரு மார்க்கெட்லையும் ட்ரேட் பண்ண முடியும் கைஸ், ஈஸியாக பண்ண முடியும். ஸோ லெவல் இங்கேருந்து வரும், ரியாக்ஷன் வரும். ஸ்டாக்ஸில் கொஞ்சம் பார்க்கலாம். இன்டு சப்போர்ட்ஸை கிரியேட் பண்ணுறாங்க மார்க்கெட். இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் ஜோனை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஓகே, ஸோ லெவல்ஸ் வந்து இது வரைக்கும் இருக்கு. ஓகே, எக்ஸாக்ட் லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ், பிரேக் பண்ணுறாங்க. I'm going to buy twice, almost $97 earn பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து இதுக்குள்ள ஒரு ரவுண்ட் நம்பர் ஒர்க் ஆகுது. ஸோ ரவுண்ட் நம்பர் ரியாக்ஷன் பண்ணலை, பட் இருந்தாலும் ரவுண்ட் நம்பரை கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டோம். ரவுண்ட் நம்பருக்கான ரியாக்ஷனை முடிச்சுட்டு மார்க்கெட் ஓகே பிரேக் பண்ணுது. ஓகே, ரவுண்ட் நம்பருக்கான ரியாக்ஷன்ஸ் இங்கே முடிஞ்சிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணது கீழே இந்த கேண்டலில் பிரேக் பண்ணோம்.
ஓகே, ஓகே. மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈச் கேண்டில் ஸ்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். அண்டு ஓகே, ஸோ எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, பை செல் அந்த இதில் போகுது. ஸோ எக்ஸாக்ட் லெவல்ஸில் போயிட்டாங்க. ஓகே, இப்போ ஓடிப்போங்க 1 மினிட்டுக்கு. ஆக்சுவலாக 1 மினிட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். ரியாக்ஷன்ஸ் எந்த இடத்துல இருந்து வரும்னு தெரிஞ்சிருக்கணும். சாரி, 1 மினிட் ஓடி போய் லெவல்ஸை மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இன்னும் ரிவர்சல்ஸ் லெவல் இருக்குன்னு பார்த்துட்டு மார்க்கெட் அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ், இந்த கேண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு முடிவெடுக்கலாம். ஓகே, I'm going to sell. Place ஆலையா? ஓகே, நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். Yes, little bit network issue guys. Load ஆகுது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் $96 இருக்கேன். ஸோ கீழே வந்திருக்கு. அகெயின் அந்த லெவலில் ரியாக்ஷன் கொடுத்து மேலே போயிட்டு அகெயின் மேலே இருந்து வராங்க. ஐ திங்க் இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுதா இல்லையா? ஸோ மேபி இதிலிருந்து இவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு. பார்ப்போம். இந்த ப்ரீவியஸ் லெவலில் வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த லோ கனெக்ட் ஆகும், கம்ப்ளீட் ஆகும், அப்புறம் டவுனுக்கு போகிறதுக்கான. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிறான். ஸோ அந்த ரவுண்ட் நம்பரையும் பிரேக் பண்ணிட்டான். ஓகே, ஸோ ரவுண்ட் நம்பரோட ரிவர்சல் ஆகி கீழே வருது. சப்போஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான்னா மேலே மார்க்கெட் போவான்.
மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிறோம். ஸோ வெயிட் பண்ணணும். எந்த சைடில் பிரேக் ஆகுது, இந்த 2 லெவலையும் எங்கிட்ட பிரேக் ஆகுதுன்னு பார்க்கணும். ஈஸி, சிம்பிள் தான். பிளான் 96லேருந்து 100 அண்ட் லாஸோ ப்ராஃபிட்டோ க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதான் ரூல். பை. ஓகே, ஸோ 48லேருந்து 47லேருந்து ஓகே, நம்மளோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஈஸி, நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடில் 2 லாஸஸ். ஸோ சிம்பிளான லாஸஸ். அது வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் ஹேப்பன். ஓகே, ஸோ இந்த 2 லாஸஸோட நமக்கு வந்து இன்றைக்கான ட்ரேடிங் செஷன்ஸை முடிச்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? எப்போயுமே ஒரு அசெட்டில் ஒரு ட்ரேடுக்கு மேலே இல்லாட்டி 2 ட்ரேடுக்கு மேலே போகாதீங்க. 2வது விஷயம், சின்ன சின்ன டார்கெட் தான் பெரிய இன்கமில் கொண்டு போய் முடியும். அதாவது 50லேருந்து 60, 60லேருந்து 70 அப்படி கொண்டு போங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணுன்னா நம்மளை கண்டெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.